வணக்கம். ஜோதிடத்தில் இன்னைக்கு நாம் இந்த 10ஆம் அதிபதி 1 முதல் 12 பாவங்களில் இருக்கும் பலன் ஜென்ரலைஸ்டாக பார்க்கலாங்க. இந்த 10ஆம் பாவம் தான் மெயின். ஏன்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், எதுக்காக பிறந்திருக்கிறோம், என்ன தொழில் செய்வதற்கு இந்த பூமியில் இந்த பிறவி பெறப்பட்டது அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஜாதக கட்டம் மேஷம் முதல் மீனம் வரை. கடிகார சுத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் மற்றும் கும்பம். ஸோ இந்த வீட்டுக்கெல்லாம் ஒரு அதிபதி இருக்கும். இந்த ராசிகள், வீடுகள், ஸ்தானங்கள் எல்லாம் ஒரே மீனிங் தான். ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது குழப்பிக்க வேண்டாம். இந்த மேஷ ராசி, இந்த மேஷ வீடு இல்லை மேஷ இந்த ஸ்தானம் அப்படிங்கிறதுக்கு இது செவ்வாய் அதிபதி. இதற்கும் செவ்வாய் அதிபதி. காலச்சக்கரத்துக்கு மேஷம் தான் முதல் வீடு ராசி. அதே மாதிரி ஆங்கிலத்தில் இதை சைன்ஸ், எஸ்ஐ சைன்ஸும்பாங்க அல்லது ஜோடியாக் அப்படிம்பாங்க. வீடுகளுக்கு ஹவுசஸ்னே போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு 10ஆம் அதிபதி 1 முதல் 12 பாவங்களில் ஆங்கில ஜோதிட புத்தகம் அப்படின்னா 10th லார்ட் அல்லது 10th ஹவுஸ் லார்ட் இன் டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் அப்படின்னு போடுவாங்க. 10th ஹவுஸ் லார்ட் இன் டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் ஆர் இன் 12 ஹவுசஸ் அப்படின்னு போடுவாங்க. 12 பாவங்களில் நிற்பதுக்கான பலன். ஸோ இந்த ஆங்கில புத்தகங்கள் தான் பெரும்பாலுமாக இருக்கும் தமிழ் புத்தகங்களை விட. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் அதிபதி, ஹவுஸ் மெம்பர்ஸ், வீட்டு அதிபதிகள் என்று மாறாத அதிபதிகள், ஹவுஸ் லார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே மிதுனம் மற்றும் கன்னிக்கு புதன், இது மாறவே மாறாதுங்க. கடகத்துக்கு சந்திரன், சிம்மத்துக்கு சூரியன், தனுசுக்கு குரு, மீனத்துக்கும் குரு, கும்பம் மற்றும் மகரத்துக்கு சனி அதிபதியாக வருவார், ஹவுஸ் லார்டாக வருவார். ஸோ இதுதாங்க. உதாரணமாக நாம் மேஷ லக்னம் எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க, சரியா மேஷ லக்னம் எடுக்கிறீங்க, வேறு லக்னம் போடுங்க. வேறு லக்னத்துக்கு நீங்கள் அப்படியே மாற்றி வைத்து பாருங்கள். உதாரணமாக காலச்சக்கரத்துக்கு முதல் ராசி மேஷ ராசிங்காட்டி மேஷ லக்னத்தை வைத்து தான் அனைத்து ஜோதிட புக்கிலையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் சார்ட் அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் லக்னம். அப்படின்னா லக்னத்திலேருந்து 1, 2, 3, 4 அப்படியே கடிகார சூத்தில் எழுதிங்கன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் மேஷ லக்னத்துக்கு மகர வீடு, அதோடைய அதிபதி சனி பகவான். அப்போ 10th லார்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு இவர் 1ஆம் இடத்தில் இருந்தால், லக்னத்தில் 1ஆம் இடத்தில் நிற்கும் பலன் இந்த பழைய ஜோதிட புஸ்தகத்தில் இப்படி போட்டிருப்பாங்க. 10ஆம் அதிபதி 1இல் நிற்கும் பலன், 2இல் நிற்கும் பலன், அது பொது பலன்கள் போட்டிருப்பாங்க. அது நீங்கள் வாங்கி படித்துக்கலாம். இது என்னுடைய வெர்ஷன், எனக்கு தெரிந்த வெர்ஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அனுபவ ரீதியாக. இப்போ உதாரணத்துக்கு இந்த சனி பகவான் தொழில் ஸ்தானம், இங்கே வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கலாம், உங்களுக்கு வேறு 10இல் வேறு கிரகங்கள் நிற்கலாம். இங்கே நாம் இன்றைக்கி பார்க்குற வீடியோ இந்த ஸ்தானாதிபதி, வீட்டு அதிபதி, 10க்கு தொழில் ஸ்தானாதிபதி, கர்மாதிபதி எங்கே நிற்கிறார் அப்படின்னு இங்கே இருக்கிறாருன்னு வைங்க. ஓகே, 1ஆம் இடத்துல இருந்தால் 1ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய சிந்தனை, மூளை, எப்படி செயல்திறன், இது எல்லாமே அந்த ஜாதகருடைய மூளை கட்டமைப்பு, அவர் வாழக்கூடிய சமுதாய சூழ்நிலைகள், இது எல்லாமே அந்த லக்னம் தான் தீர்மானிக்கும். அப்போ அந்த லக்னம் பார்த்திங்கன்னா அறிவுத்திறன் தான் மெயின். அப்போ அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும், அவர்கள் எந்த சமுதாயத்தில், எந்த தேசத்தில் எப்படி வாழ்கிறார்களோ, நல்ல ஒரு இடத்துல படிப்பு எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அந்த படிப்பு வைத்து அவர்கள் அறிவுத்திறனை வளர்த்து அதற்கேற்ற தொழிலை அவராகவே செய்து கொள்வார். அவருக்கே தெரியும் நம்ம இந்த தொழில் செய்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஜாதகருக்கே. ஸோ அந்த தொழில் செய்வாங்க. இதுதான் விஷயங்க. என்ன படிப்பு, உதாரணத்துக்கு அக்கௌண்ட்ஸ் படித்தாங்கன்னா அக்கௌண்டண்ட்டாக போயிடுவாங்க. அதே மாதிரி வேறு சில தொழில்கள், எந்த தொழிலும் அந்த தொழில் சார்ந்து, துறை சார்ந்து போவாங்க. குடும்ப தொழில் ஏதாவது கற்றுக்கிட்டாங்கன்னா அதை சார்ந்து அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி அந்த மூளை திறனை யூஸ் பண்ணி, ஃபிசிக்கல் எஃபர்ட் இருக்காது, நோ ஃபிசிக்கல் எஃபர்ட், ஒன்லி மென்டல், மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில், மென்டல் ஒர்க் தான். ஆனால் எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. தன்னைத்தானே வாழ்க்கையை செதுக்கிக் கொள்வார்கள், அமைத்து கொள்வார்கள். நல்லபடியான வாழ்க்கை அமையும். இப்போ நாம் பார்க்குறது இந்த சனி பகவான் மேஷ லக்னத்துக்கு 10 குடையவன் லக்னத்தில் இருக்கும் பலன். ஆனால் இதில் இன்னொரு பலன்கள் இருக்குது. இந்த வீடு
அப்படின்னு பார்க்கும்போது இது செவ்வாயோடைய வீடு, சனி இங்கே நீச்சமாகிறாரு. ஸோ இதுக்கெல்லாமே பலன் இருக்குது. அப்போ எடுத்தோன்னே அதெல்லாம் பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம இந்த பாவ பலன்கள் மட்டும் பார்க்கலாம். அடுத்ததாக சனி 2இல் நிற்கும் பலன். 2ஆம் இடத்தில் நிற்கிறார் அப்படின்னா 2ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி. வேறு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா வேறு அதிபதி வரும். உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கும் சனி பகவான் தான். மிதுன லக்னம் எடுத்திங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி குரு வருவார். அப்போ குரு லக்னத்தில், குரு 2ஆம் இடத்தில், 3ஆம் இடத்தில், 4ஆம் இடத்தில் பலன்கள் நீங்கள் பார்க்கணும். நான் சொல்கிறது வந்து ஜென்ரலைஸ்டு இது. ஏன்னா ஜோதிடம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அவர்களுக்கு மேக்ஸிமம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறீங்க. வீடியோஸ் 2 வருடமாக பார்க்குறங்காட்டி ஓகே, நல்லது. இப்போது 2ஆம் வீட்டில்ங்கிறது வாக்கு, வருவாய் ஸ்தானம், குடும்பஸ்தானம். ஸோ இந்த 3 பேஸ் பண்ணி வாக்கு வன்மை உள்ள தொழில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வக்கீல் தொழில், அதாவது வாக்கை வைத்து பிழைக்கக்கூடிய தொழில் வக்கீல் தொழில். ஜோதிடம் வாக்கு குறி சொல்வது, இது எல்லாமே இந்த அமைப்பில் வருவது. அடுத்ததாக இந்த குடும்ப தொழில்கள், சில பேர் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும். அதாவது ஒரு ஜாதகம் தொழில் செய்வதற்கு ஏற்ற ஜாதகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஜாதகங்கள் தான். தொழில் ஸ்தானாதிபதி வருவாய் ஸ்தானத்தில் போய் இருந்தாலே தொழில் செய்தால் வருவாய் வரும். இப்போ நிறைய பேர் தொழில் ஆரம்பிப்பாங்க, யோசனையாக இருக்குது, தொழில் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, தொழில் செஞ்சால் வருமானம் வருமா, இது கரெக்டாக போகுமா. இப்போ உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு 10 குடையவன் 2இல் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்போ வாக்கு வன்மையுடைய தொழில்கள் வக்கீல் தொழில், ஜோதிடம், பேச்சாளர், டீச்சரும் கூட வரும். மற்றவருக்கு அந்த வாக்கை வைத்து என்னெல்லாம் நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறீங்களோ, சேல்ஸ்மேனு, சேல்ஸ் பர்சனு, மார்க்கெட்டிங்கு, இது எல்லாமே இந்த 2ஆம் பாவம் மூலமாக வரும். அதே மாதிரி குடும்ப தொழில்கள் ஏதாவது இருக்குது, ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குன்னா அதை செய்தாலும் குடும்பமாக சேர்ந்து இது குடும்பஸ்தானம்னே இதுக்கு பேர், சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பில் அந்த தொழில்கள் அமையும். ஸோ இதுதாங்க இந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்குது அப்படின்னு வைங்க. 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். இங்கே இருக்கார் 3ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானாதிபதி நிற்கிறார் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடங்கிறது ரொம்ப எல்லாரும் செய்யக்கூடிய தொழில்கள் கிடையாது. ரொம்ப ரேரான தொழில்கள், ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்படியே இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உதாரணமாக இப்போது வெளிநாடுலாம் போகிறாங்கன்னா நான் பார்த்துருக்கேன், இந்த ஸ்கை டைவிங்பாங்க, டக்குன்னு பேராஷூட்லேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் என் ஃப்ரெண்ட் எல்லாமே குதிச்சிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு துணையாக ஒருத்தர் கைடு மாதிரி வருவார். அந்த கைடு தான் அந்த மாதிரியான தொழில்கள். மவுண்டைன் ட்ரெக்கிங் அதெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. எல்லோரும் செய்ய முடியாது அந்த தொழில்கள், அந்த தைரியம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய தொழில்கள். ஸோ இதெல்லாமே டிரைவிங்கு, இது ஷார்ட் ஜேர்னிஸை குறிக்க. இப்போ டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பஸ் டிரைவர்ஸ், பைலட்டு, இது எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தில் டேரிங்கான தொழில்கள். அதாவது ரொம்ப மற்றவர்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய தொழில்கள். ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாமே இந்த 3ஆம் பாவத்தை குறிக்கும். அட்ரலின் பம்பிங் அப்படிம்பாங்க. 3ஆம் பாவங்கிறது அந்த இந்த வீரியம், இதில் வீரியத்தன்மையுடைய பாவம். அப்போது அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு, அட்வென்ச்சரு, அந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய கோச்சு. ஸோ இதெல்லாமே மிலிட்ரியில் இருப்பாங்க. எல்லாமே எங்கே வந்து தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய தொழில்கள் எதெல்லாமோ அந்த தொழில்கள்லாம் 3ஆம் பாவம். அடுத்ததாக 4ஆம் பாவம். இதுதாங்க கொரோனாக்கு அப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4ஆம் பாவம் மேபி உலக ஜாதகத்துக்கே 4ஆம் பாவம் வேலை செஞ்சிருச்சு போல இருக்குது. ஏன்னா இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது. ஏன்னா 4ஆம் பாவங்கிறது சொந்த வீடை குறிப்பது, சுற்றம், நட்பு, இது எல்லாத்தையும் குறிப்பது. அப்போ வீட்டிலேருந்து வேலை செய்யக்கூடிய தொழில்கள் நிறையா இருக்குது. நிறைய தொழில்கள். இப்போ சித்த மருத்துவர்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே ஒரு செட்டப். அந்த காலத்தில் மளிகை கடைகள் மேக்ஸிமம் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த வணிகர்கள்லாம் வந்து முன்னாடி கடை இருக்கும், பின்னாடி வீடு இருக்கும். அப்போ இருந்தே இருக்குது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது. இது இன்றைக்கி ஒரு ஐடி இதில் வந்து புதிய டேர்மாக தெரிஞ்சாலும் அந்த காலத்துலேருந்து எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ இது வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில்கள், பிஸ்னஸ்ஸு. அப்புறம் வீட்டை வைத்து இந்த கட்டிடம் சார்ந்தது, ரியல் எஸ்டேட்டு, பூமி தொழில், இது எல்லாமே இந்த 4ஆம் பாவம் தான். ரியல் எஸ்டேட், ஒர்க் ஃப்ரம் ஹோம், என்ன தொழிலாக இருந்தாலும் அவர்கள் படித்தது கேட்ட தொழில். 10ஆம் பாவத்துக்கு அப்படியே ஆப்போசிட் பாவம் தான் இது, 7ஆம் பாவமாக வரும். ஸோ இது
அடுத்ததாக 5ஆம் பாவம். 5ஆம் பாவங்கிறது பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம்னே அதுக்கு பெயர். அதே மாதிரி 9ஆம் பாவத்துக்கு, தந்தை ஸ்தானத்துக்கு 9ஆம் பாவம் தாத்தாவுடைய ஸ்தானமாக வரும். அப்போ குடும்பத் தொழில்னு எடுத்துக்கலாம். குடும்பத் தொழில், தாத்தா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பார், அப்பா பண்ணாமட்டிருப்பார், கவர்மெண்ட் வேலை அது இதுன்னு. இப்போ தாத்தாவுடைய பிஸ்னஸை யார் பண்ணுறதுன்னா பேரன் வந்து செய்வார். அப்போ அந்த மாதிரியான தொழில் அந்த ஜாதகருக்கு இப்போ 10 கூடையன்னு 5 இருக்குன்னா இந்த குடும்பத் தொழிலை, குலத்தொழிலை எடுத்து செய்வது, விவசாயமாகட்டும் இல்லை வியாபாரமாகட்டும், ஏதோ ஒரு பிஸ்னஸ் தாத்தா பண்ணிகிட்ருக்காருன்னா அது அப்படியே வம்சவழியாக கண்டினியூ ஆகும். இதுதாங்க மெயின். சில பேர் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க, சில பேர் அந்த பிஸ்னஸை இங்கே நல்ல கிரகங்கள் இருந்தால் கண்டினியூ பண்ணுவாங்க, நல்ல கெடுதல் கிரகங்கள் இருந்து கெடுதல் தசையெல்லாம் அந்த ஜாதகத்துக்கு நடந்ததுன்னா தொழில் போயிடும். நிறைய பேர் பார்க்குறேன் இல்லைங்களா, வாரிசுகள் வந்து அப்புறம் அது கண்டினியூ ஆகாமல் போயிடும். வெளிநாட்டிலலாம் சிஇஓ போட்டு பப்ளிக் லிமிட்டடாக பண்ணிடுவாங்க. நம்ம நாட்டில் ஒரு 3 தலைமுறைக்கு மேலே எந்த தொழிலும் போனதாக சரித்திரம் இல்லை. மேக்ஸிமம் இருக்கலாம், மேபி டாட்டா இதெல்லாம் இன்றைக்கி இருக்கலாம், பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி அமைப்பு வராது. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்காது. குடும்ப தொழில் அதோட ஒரு வாரிசே எல்லாத்தையும் அழிச்சிடுவார். ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் இந்த 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் லக்கண பாவம் மாதிரியே 1ஆம் பாவம் மாதிரியே மூளையை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய தொழில்கள். ஸ்கில் இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாச ஸ்கில் இருக்கும். மற்றவர்களை காட்டிலும் இவங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை பேஸ் பண்ணி அது வந்து அந்த தனிப்பட்ட ஒவ்வொரு ஜாதகரை பொறுத்து தான் என்ன திறமை அப்படிங்கிறது. அந்த திறமையை யூஸ் பண்ணி அவங்க அந்த தொழிலை நேர்த்தியாக ஒரு டேலண்ட் இருக்கும். 5ல் இருக்குதுன்னா எப்படி இருந்தாலும் பிழைத்து கொள்வார்கள். 5ல் இருக்குன்னா எப்படியோ ஏதோ ஒன்று பண்ணி உருட்டி வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. சீசன் பிஸ்னஸ் கூட செய்யலாம் காலத்துக்கு ஏற்றாற்போல். அடுத்ததாக 6ஆம் பாவத்தில் சனி பகவான். 6ல் வந்து சனி இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ரீமியம் வீடியோஸ் எனேபிள் பண்ணியிருக்கோம், அதுலேயும் போய் ஜாயின் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். 2வது, ஜோதிட ஆலோசனை பெற விரும்புகள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க. நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஸோ அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்டு நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் கடந்த 2 வருடங்களாக. அந்த ப்ளேலிஸ்ட்டு கோர்வையாக வேணும் அப்படின்னா என்னுடைய இந்த மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் ப்ளேலிஸ்ட்டு அல்லது ஐ வாண்ட் சார்ட் அப்படின்னு போடுங்க. நிறையா சார்ட்டு அனுப்பிச்சிருப்பேன், இந்த 10ஆம் பாவம் சார்ட்டு அது இதுன்னு, கோச்சார வேதை அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இந்த 6ஆம் பாவங்கிறது பார்த்திங்கன்னா வேலை. இந்த 10 கூடையவன் 6ல் இருந்தாலே வேலைக்கு போகணும். சொந்த தொழிலை விட வேலைக்கு போவது சிறப்பு. 2வது, சொந்த தொழிலாக இருந்தால் தானே முதலாளி தானே தொழிலாளி, செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷன்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, டாக்டர், வக்கீல், ஆடிட்டர், அவரே தான் சிங்கிள் ஓனர் தான். ஸோ வேறு தொழிலாளர்கள் இருக்க மாட்டாங்க. மேபி அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த 6ஆம் பாவங்கிறது இந்த மாதிரி தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷன்ஸை குறிக்கும். அதே மாதிரி வேலைக்கு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறதையும் குறிக்கும். ஸோ இந்த 10 கூடையன் 6ல் இருந்தால் இந்த அமைப்பு. இதே வந்து நம்ம 10 கூடையன் 6ல் மறைஞ்சிட்டான் அப்படின்லாம் கிடையாது. 10ஆம் பாவத்துக்கு நம்ம மறைவு இருக்குது. அது நான் என்னங்கிறது மறைவுன்னு இல்லை. எப்படி இருந்தாலும் மனிதனாக பிறந்தவர் ஏதோ ஒரு வேலையை செய்தே ஆக வேண்டும். சும்மா இருக்கிறது தான் கஷ்டம். வடிவேல் காமெடி மாதிரி சும்மா இருக்கிறவ யாருமே இல்லை எனக்கு தெரிந்து. ஏதோ ஒரு வேலை அட்லீஸ்ட் குடும்பத்துக்காக உழைப்பாங்க. பார்த்தா தெரியும் சும்மா இருக்கிறான் அந்த மாதிரி சும்மா இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் வருவாய் வந்தால் தான் ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய பேர் குடும்பத்துக்கு உழைக்கிறவர்கள், பேக்ரவுண்டில் வேலை செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எடுபடின்ட்டுருவாங்க, அது ஒரு பேர் நம்மளால் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா 10ஆம் பாவாதிபதி 7ஆம் பாவத்தில் இருப்பது. 7ஆம் பாவம் கலத்திர பாவம், மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் ஜாதகத்துக்கு சொல்கிறேன், 10க்கு 10 10ஆம் இடத்துலேருந்து எண்ணி வந்தீங்க வைங்க 1 2 3ன்னு 7ஆம் பாவம் 10ஆம் பாவமாக வரும். 10க்கு 10 பவத் பவம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனைவி திருமணம் ஆனதுக்கு முன் தான் தொழிலே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒன்றுமில்லை, அப்படியே உழட்டிகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை தொழிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் திருமணம் ஆனவுடன் ஒரு 2-3 மாதங்களில் அல்ல அந்த வருடத்தில் ஒரு வருடத்துக்குள் தலதீபாவளி கொண்டாடுறதுக்குள் ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. தொழில் ஓகோன்னு போகும். நல்ல கிரகங்கள் அங்கே இருந்ததுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே 10க்கு 10ல் 10ஆம் அதிபதி சனி துலாமில் உச்சமாக இருக்கிறப்ப கண்டிப்பாக மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு நல்லபடியான தொழில் அமையும். அப்போது மனைவி வந்ததுக்கு பின் இன்றைக்கி அல்லது திருமணத்துக்கு பின் அதுதான் ஈஸியாக நம்ம ஏன்னா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, தொழில்கள் இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் மெயின்டைன் பண்ணணும். அப்போது திருமணத்துக்கு பின்
அந்த ஜாதகர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு தொழில் அமையும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக 8ஆம் பாவம். 8ஆம் பாவங்கிறது தான் இருக்கிறதுலே மறைவு ஸ்தானத்துலேயே ரொம்ப 6ஆம் பாவத்தை விட 10ஆம் பாவத்துக்கு 8, 12 இதுதான் வந்து 12ங்கிறது விரய பாவம், 8ஆம் பாவங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். இப்போ 8ல் இங்கே சனி பகவான் இருக்காருன்னு வைங்க. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனா, அதாவது மறைஞ்சிட்டார், தொழில் ஸ்தானாதிபதி மறைஞ்சிட்டார், பூரணமாக மறைஞ்சிட்டார். 8ஆம் இடம் தான் இந்த திடீர் யோகம், அதிர்ஷ்டம், கூரையை பிச்சுட்டு கொடுக்கறது, லாட்ரி யோகம், ஏதோ ஒரு வகையில் திடீர்னு ஒரு வருவாய் வருவது, என்ன தொழில் செய்கிறாங்கன்னே தெரியும். திடீர்னு ஒரு ஏதோ ஒன்றில் போய் நன்றாக தொழில் செய்து அந்த பிரபுக்களின் தொடர்பு, லார்ட்ஸ் அரசியல்வாதிகள் தொடர்பு, மறைவு தொழில் மறைந்து இருக்குது இல்லைங்களா, வெளியில் சொல்ல முடியாத தொழில்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறையா இருக்குது அந்த மாதிரி. ஸோ சமுதாயத்துக்கு புறம்பான தொழில்கள் கூட இருக்கலாம், இல்லீகலாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் காசு சம்பாத்தியம் வந்துடும். ஏதோ ஒரு தொழில் செய்வாங்க, அந்த மாதிரியான தொழில் கிளிக் ஆகும். எல்லா டைமும் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் கிடையாது. அந்த தசாபுத்திகள் இல்லை இங்கே நிற்கக்கூடிய கிரகங்கள் டைமில் ஒரு ஜாக்பாட் மாதிரி அவங்களுக்கு அடித்து திடீர்னு ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளை பெற்று விடுவார்கள். ஏன்னு கேளுங்க, அதுதான் மெயின். ஏன்னா 10ஆம் பாவத்துக்கு இந்த 8ஆம் பாவம் வந்து லாப பாவமாக வரும். ஏதோ ஒன்று செய்தால் டக்குன்னு லாபம் வந்துடும். நிறைய பேர் சும்மா போய் இந்த ரியல் எஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ 4ஆம் பாவம் ரியல் எஸ்டேட் வீடு வண்டி வாகனத்துக்கு 8ஆம் பாவம் வந்து 5ஆம் பாவமாக வரும். இந்த பூர்வீக சொத்தும் 8ஆம் பாவம் தான். திடீர்னு பூர்வீக சொத்து அந்த ஏரியாவில் திடீர்னு ஒரு கம்பெனி கட்டுவாங்க, அதெல்லாம் வேல்யூவே இல்லாமல் இருக்கும். திடீர்னு ரைஸ் ஆகும், காலேஜ் கட்டுவாங்க. அந்த இடம் வந்து இப்போ கோயம்புத்தூர் இந்த ஏரியாலெலாம் பார்த்திங்கன்னா, கொங்கு நாட்டில் இப்படி தான் ரியல் எஸ்டேட் பூமாக இருக்குது. ஒன்றுமே இல்லாத லேண்டெல்லாம் பயங்கர வேல்யூ கோடி கணக்கில் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலை லேண்ட் இருந்தால், சில பேர் கமெண்ட்டில் போடுங்க, சார் இங்கே ஒன்றுமே இல்லை ஏங்க சார் நீங்கள், அதான் அந்த மாதிரி ஜாதகங்களுக்கு நான் சொல்ல. ஏன்னா நிறையா வகையான மக்கள், பறவைகள் பல விதம் மாதிரி மக்களும் பல தினசான வகைகள் இருக்கார்கள். அந்த பூர்வீக சொத்து இருக்கிறவங்கள டக்குன்னு டாக்குமெண்ட்டில் ரெடியாகி அது மூலமாக ஒரு லாபம் வருவது, பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம், அது ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக லாபம், இல்லை ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்பவர்களுடன் ப்ரொமோட்டராகவோ ஏதோ ஒன்று போய் நிற்பாங்க, புரோக்கராகவோ போய் கூட போனாவே அவங்களுக்கு லாபம் வரும். அந்த மாதிரியான அமைப்பு. வேறு வகைகளும் உண்டு. அது எல்லா வகைகளும் தெரியாத இந்த டாக்டர், வக்கீல், இன்ஜினியர் அது இல்லாமல் வேறு பல வகைகளுக்கு மளிகை கடை, பெட்டி கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஹார்ட்வேர் கடை அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரியான தொழில்கள் மூலமாக வரும். அடுத்ததாக 9ஆம் பாவம், இது தாங்க மெயின். சாமியார் தொழில். என்னங்க சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, 9ஆம் பாவங்கிறது மதம் சார்ந்தது, மெயினாக வந்து ஆன்மீகம் சார்ந்தது, தர்மம் மற்றவர்களுக்கு அள்ளி தருவது. இவர்களுக்கு ஜாதகம் இப்போ 10 கூடின்னு 9 இருந்தால் 10ஆம் இடத்துக்கு விரய பாவமாக வரும், 12ஆம் பாவமாக வரும். 10, 1, 2, 3 இப்படி எண்ணி வந்தீங்கன்னா இது விரய பாவமாக வந்துடும். அப்போது விரயம் செய்யக்கூடிய அமைப்பு. இப்போ ஒருத்தர் தர்மங்கிறதே அடுத்தவர்களுக்கு தானமாக வழங்குவது தான், அதுதான் அந்த 9ஆம் பாவம். இப்போ தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒன்று இருக்குங்க. அது இந்த 2 அதிபதியும் சேர்ந்து, உதாரணத்துக்கு குருவும் சனியும் சேர்ந்து இங்கே அல்லது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது தர்ம கர்மாதிபதி யோகம். கொடுப்பாங்க, நிறையா வள்ளல் மாதிரி வழங்குவாங்க, திருப்பி அவங்களுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். நிறையா இந்த ரீல்ஸ்லாம் பார்ப்பீங்க, சேரிட்டி, இந்த பெரிய பணக்காரங்கள் சேரிட்டி அதிகமாக தள்ளுவாங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆப்பிரிக்கா கொடுப்பாங்க, எங்கெங்கேயோ ஃப்ளட்டு வந்த இடத்துக்கு கொடுப்பாங்க, ஓடி வந்து கொடுப்பாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பணம் சேர்ந்துட்டே இருக்கும். அதுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். அடுத்தவர்களுக்கு கொடுக்க இவர்களுக்கு பல மடங்கு சேரும். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன சரியானா, 10 கூடையவன் 9ஆம் இடத்தில் மட்டும் 9ஆம் அதிபதி கூட சேராமல் இருக்குது அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லாமல் இந்த மாதிரி விரயத்தை சாமியார் தொழில் தான். குறி சொல்பவர்கள், பூசாரிகள், கோயிலில் அர்ச்சனை செய்பவர்கள், அந்த மாதிரியான தொழில்கள் நல்ல தொழில்கள் தான் அந்த மாதிரியான அமைப்பு. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் குருஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, இந்த யோகா, மெடிடேஷன், கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்லணும் அப்படின்னா ஹோலிஸ்டிக் அப்ரோச்சஸ், மற்றவர்களுக்கு ஆலோசனை, விஸ்டம் வழங்குவதன் மூலமாக உயரிய அறிவுகளை நிறைய பேர் இன்றைக்கி பார்க்குறோம் இல்லைங்களா. இன்றைக்கெலாம் இது யதார்த்தம். யூடியூப் ரீல்ஸில் இந்த தாடி வச்சுட்டு ருத்ராட்ச மாலை, ஏதோ ஒரு மாலை, கருங்காலை ஏதோ ஒன்று போட்டுட்டு நிறையா ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் சொற்பொழிவு சொல்வது, அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும், சீக்ரெட் நாலேஜ். ஸோ அதுதான் வந்து அந்த எந்த மதமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க, இல்லை மதமே இல்லாமல் கடவுள் இல்லைன்னு அந்த கோட்பாடுகளெல்லாம் சொல்லி ஒரு ஃபேமஸ் ஆகிடுவாங்க சில பேர். இந்த ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி யூஜி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தியோசபி, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்.
அந்த மாதிரியான தொழில்கள்னு வச்சுக்கலாம், மடாதிபதிகள். ஏன்னா அதுக்கும் ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா நிர்வகிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான தொழில். அடுத்ததாக இங்கே இடம் இல்லை, அதனால் இங்கேயே போடுறேன். 10ஆம் அதிபதி 10லேயே இருப்பது, இதுதாங்க ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலையே. 10 குடையன் 10லேயே இருந்தால் நல்லது தாங்க சார், ஆட்சி பலம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதுதான் கணிக்கிறதே கஷ்டம். ஏன்னா குழப்பமாக இருக்கும், என்ன தொழில் செய்யலானே அவருக்கு தெரியாது. இந்த 10ஆம் அதிபதி தசை கரெக்டான வயதில் 20 to 60 வயதுக்குள் நடந்தது, 60 கூட வேண்டாம், ஒரு 50 வயதுக்குள் நடந்ததுன்னா எப்படியோ ஒரு தொழிலை செட் பண்ணிவிடுவாங்க. இங்கே வேறு நிறையா கிரகங்கள் கூட பாவ கிரகங்கள்லாம் கம்பைன் ஆகிருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. தொழில் மாற்றிட்டே இருப்பாங்க, ஒரு தொழிலில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். இருந்தாலும் 10 குடையவன் 10லேயே இருந்தால் சிறந்த உழைப்பாளி, அதுதான் விஷயமே. தொழில்னா அவங்க மைண்டில் இருக்கும். எந்நேரம் எது கேட்டாலும் அவங்களுக்கு வேறு வேலையே அவங்களுக்கு தெரியாது. மைண்டு பூரா பிஸ்னஸ்லேயே தான் அவங்களுக்கு இருக்கும். அது செய்யலாமா இது செய்யலாமா. சில பேர் செய்து சக்ஸஸ் ஆவாங்க மற்ற கிரக பலங்களை பொறுத்து. ப்ளஸ் அந்த தசா புத்திகள்லாம் ஒத்துக்குச்சுன்னா கொடி கட்டி பறப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனாக வருவாங்க, பிஸ்னஸ் மேக்னெட்டாக வரலாம். ஸோ இதுதான் இந்த 10 குடையன் 10லேயே இருக்குது அப்படின்னா அந்த தொழிலுக்காக. ஸோ தொழில் தான், பிஸ்னஸ் தான், வேலைக்கு போகக்கூடிய அமைப்பே அவங்களுக்கு வராது, வேலையே செட் ஆகாது அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா அது ஒருத்தர் கீழே வேலை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. அடுத்ததாக நல்லா இருந்ததுன்னா இன்னொன்று நிறைய பேர் கேட்பாங்க, சார் என்னுடைய ஜாதகம் வேலைக்கு போக ஜாதகமா இல்லை தொழில் செய்யக்கூடிய ஜாதகமா? அப்படி ஒரு ஜாதகம்னு இல்லைங்க சார், அதுதான் உண்மை, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது பணம் இருந்தால் முதலாளி, பணம் இல்லை என்றால் தொழிலாளி, இதுதாங்க சிம்பிள், வேறு எதுவுமே கிடையாது. ஆமாம். இதில் அடுத்ததாக 11ஆம் பாவம். 11ஆம் பாவங்கிறது லாப பாவம், நியூட்ரல் பாவம். 10ஆம் பாவத்துக்கு 2ஆம் இடம் வருவாய். இப்போ நாம் இங்கே 2ஆம் பாவத்துக்கு சொன்னோம் இல்லைங்களா, 10 குடையன் 2ல் இருந்தால் வருவாய் வரும், தொழில் செய்யலாம் தைரியமாக. அதே மாதிரி தான் 10 குடையன் 11ல் லாப பாவத்தில் இருந்தாலும் தொழில் செய்தால் வருமானத்தை விட லாபங்களும் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு வரும். என்ன தொழிலாக இருந்தாலும் தைரியமாக செய்யலாம். இப்போ நிறைய பேர் ஆரம்ப காலத்தில் ஒரு தொழில் இல்லை வேலையில் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிஎன்சி மிஷின் படிச்சுட்டாங்க அப்படின்னா, ப்ரோக்ராமராக இருக்கார் அப்படின்னா அவர் வேலைக்கு போவார். சிங்கப்பூர், மலேசியா இல்லை லோக்கல்லையே அந்த மிஷினரி எங்கே இருக்குதோ அங்கே வேலைக்கு போயிடுவாங்க, ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஒரு 10 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர்களே அந்த மிஷின்லாம் வாங்கி ஆட்களை போட்டு தொழில் ஆரம்பிச்சிடுவாங்க. சொந்தமாக தொழில் எல்லாமே பார்ட்ஸ்லாம் தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் அந்த மாதிரி ஜாதகங்களில் இந்த மாதிரி 11ஆம் இடத்துல இருந்தால் அவர்கள் ஜெயிப்பார்கள். ஸோ இதுதாங்க அமைப்பு. 10க்கு 10 குடையவன் 11ல் இருப்பது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10 குடையவன் 12ல் இருப்பது. ஏன்னா 10ஆம் அதிபதி 12ல் போய் மறைஞ்சிட்டார் அப்படின்ட்டுருவாங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சது. விரயபாவம், தொழில் இல்லை, அவுட்டு, வேலையும் கிடைக்காது அப்படின்ட்டுருவாங்க. அது ஒரு தவறு. ஏன்னா வேலை கிடைக்கும். ஏன்னா 12ல் இருக்குது அப்படின்னாவே 6ஆம் பாவத்தை பார்த்துரும். 6ஆம் பாவம் தான் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது, ஒருத்தர் கீழே வேலைக்கு போகிறது. அப்போ 12ல் இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க. தொழில் வேணால் சொந்த தொழில் செய்யலாம், எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. எப்போ செய்யலாம் அப்படின்னா, வெளியூர் 12ஆம் பாவம் விரய பாவம் தான். ஆனால் சொந்த ஊரில் அறிமுகமுள்ள மக்களிடையே போய் செய்தால் அவர்களுக்கு ப்ராப்ளம். அறிமுகம் இல்லாத ஒரு ஏரியா, அட்லீஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி போயிடணும், வேறு ஆட்கள், அட்லீஸ்ட் வேறு டிஸ்ட்ரிக்டாவது போயிடணும், சுத்தமாகவே பாஷையே மாறிடும். ஸோ அது மாதிரி அந்த டைலக்ட் பாஷைன்னா தமிழ் தான், அந்த வேறு இது அல்லது வெளி மாநிலம், வெளிநாடு. 12ஆம் பாவம் இதுவாக இந்த மேஷ லக்னத்துக்கு பாருங்கள், இது மீனராசி ஜலராசி. வெளிநாடு போவாங்க நிறைய பேர், அங்கே போயெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். துபாய் இன்றைக்கெலாம் ஈஸியாக அந்த இதெல்லாம் இருக்குது, ஃப்ரீ ஜோன் அந்த மாதிரிலாம் இருக்குது. ட்ரேட் லைசன்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே போய் ஏற்றுமதி இறக்குமதியெலாம் பண்ணுறாங்க. ஸோ ஏற்றுமதி இறக்குமதி, கப்பல் சார்ந்தது, துறைமுகம் சார்ந்தது, ஜலராசியாக இருக்கங்காட்டி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறும். இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, அறிமுகம் இல்லாத மக்களிடையே போய் இவங்க தொழில் செய்தால் ஜெயிப்பார்கள். குறிப்பாக இந்த தசை நடக்கணும், நல்ல சுப தசை நடக்கணும். இந்த 10ஆம் அதிபதி தசை நடக்குதுன்னா ஜோதிடர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கணும் செய்யலாமா அப்படின்னு. ஏன்னா இது விரய பாவத்தில்ங்காட்டி சில டைம் ஆரம்ப காலம் கொஞ்சம் விரயத்தன்மையை கொடுக்கும், இல்லை இந்த வருவாய் வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து செய்யணும். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஜோதிட ஆலோசனை பெற விரும்புபவர்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப்புக்கும் ஜாதக விவரங்களை அனுப்புங்க. நன்றி.